Hi friends, welcome to Cooking&More. இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு சூப்பரான காராமணி அல்லது தட்டைப்பயிறு கத்தரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த காராமணி அல்லது தட்டைப்பயிறுன்னு சொல்லக்கூடிய பருப்பை வந்து ஒரு 1/2 கப் அளவு குக்கர்ல எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் 2-3 ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டு இதை மூடி போட்டு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிகாஸ் நாம் இந்த பருப்பை ஊற வைக்காதனால 2-3 விசிலில் வேகாது. நான் 7 விசில் விட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் வந்து ஓரமாக வச்சுடலாம். அதே போல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதையுமே 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் அல்லது ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாடியில் 1/2 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு கலவை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைங்கிறதுனால நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே பேனில் இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2-3 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையுமே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், நான் வந்து இங்கே 4 கத்திரிக்காய் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு எப்போவுமே அதிகமாக கத்திரிக்காய் தேவைப்படாது. ஸோ இப்போ கத்திரிக்காய் போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வேக வைங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தண்ணி கூட கொஞ்சம் சுண்டிருச்சு, கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, பிகாஸ் இது வந்து கெட்டியாகும். அதனால் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும்போது நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றி புளியை கரைச்சிட வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு சிம்மில் 2-3 நிமிஷம் விடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் உப்பு கூட செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்தரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.